திருச்சிற்றம்பலம் பார்வதி பரியர் மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு நிவா போற்றி காபாய் கனகத்திரளே போற்றி கைலைமலையானே போற்றி போற்றி சிவார் சிற்றம்பலம் ஆதிசக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன தலைப்பில் சிந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகலை, என்னுடைய மகளுக்கும் திருமணம் ஆகலை, இதுக்கு எந்த பரிகாரம் செய்தால் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பரிகாரம் சொல்ல போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் ஒரு ஆச்சாரியின் மூலமாக தெரிந்து அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா அது உடனடியாக பலன் கூடும் என்பது நமக்கு ஆன்மீகத்துடைய பேசிக் அஸ்திவார பாடம். ஆக திருமணம் விரைவில் கைகூடுவதற்கு எந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கு பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ஒரு ஆண் அப்படின்னு தன்னுடைய வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பான் 7ஆம் இடம். அடுத்தது 2ஆம் இடம் 7, 4 இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கணிப்பாங்க ஜோதிடர்கள். இந்த ஜோசியத்தை நம்ம கணிக்கும் பொழுது திருமணத்தில் நிச்சயமாக இப்போ 10 ஜாதகத்தில் 8 ஜாதக ராகு கேது தோஷமாக இருக்குது, 4 ஜாதகம் செவ்வாய் தோஷமாக இருக்குது. இந்த ராகு கேது தோஷமும் இந்த செவ்வாய் தோஷம் படுத்தும் பாடு ஜலதோஷத்தை காட்டிலும் மிக மோசமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் தோஷம் கூட ஒரு 100ல் ஒரு 2%, ஒரு 4-5% வந்தாலும் இந்த ராகு கேது தோஷத்தினால பல பேர்த்துடைய திருமண வாழ்க்கை பிரேக்கப் ஆகுது. இதனால் ஒரு பல பிரச்சனைகள், இன்னங்களுக்கு, மன குழப்பங்களுக்கு அதுக்கு அதிகமாக ஆளாகிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடியனு முன்னமே சொன்ன மாதிரி போன ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்மாத்தா இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ இந்த போன ஜென்மத்தை நம்ம கர்மா வரக்கூடாது எப்படின்னா, அந்த போன ஜென்மத்தை செய்யக்கூடிய பாவங்களுக்கு உண்டான தோஷத்தையும் பரிகார நிவர்த்தி பண்ணிண்டா நமக்கு இப்போ நடக்கக்கூடிய அப்டேட்ல எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்படுது. ஆக இந்த திருமணம் தோஷம் விலகிறதுக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, திருமணஞ்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஸ்தலம் தான். இந்த திருமணஞ்சேரியில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது மாப்பிள்ளைக்கு கங்கணம் கட்டுவாங்க, பொண்ணுக்கு கங்கணம் கட்டுவாங்க. எல்லா கல்யாணம் முடிச்சுட்ட பிறகு மாப்பிள்ளை பொண்ணும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோ தான் நம்மளுடைய ரூமில் மாட்டியிருப்பாங்க. இது கல்யாண தம்பதியோடு சேர்ந்து நாங்கள் போட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அதுபோல் இந்த திருமணச்சேரி என்று சொல்லக்கூடிய தலத்துக்கு நீங்கள் சுவாமியை உள்ளே போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த அம்பாளோட பேர் கோகிலாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். ஒரு அழகாக இருப்பா. அந்த அம்பாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது உத்வாகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி பெயர், ரொம்ப அழகாக இருப்பா சுவாமி. அந்த பெருமானை நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. போயின்ற பிறகு நீங்கள் இந்த திருமணச்சேரி கோபுரத்துக்கு உள்ள நுழையத்துக்கு முன்னாடியே விநாயகர் பெருமானை நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அந்த விநாயகர் பெருமான் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் எந்த நோக்கத்துக்காக வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேறுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் உடைச்சுட்டு நேராக நீங்கள் சுவாமியை கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிட்டு கோகிலாம்பாள் உங்களுடைய கோயிலுக்கு நீங்கள் போகிறப்ப வலது பக்கம் அம்பாள் இருப்பாள். நல்லா அருமையாக இருப்பாள். அழகாக அவளை பார்த்தா அழகாக இருக்கும். அந்த திருமணியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உத்வாகநாதர சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே திருமணம் பரிகார சதத்துக்கு போனீங்கன்னா சுவாமி அம்பாள் நல்லா அழகாக நின்ற கோலத்தில் இந்த கரம் பிடித்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான அந்த சுவாமியை பார்த்தாலே நமக்கு நிச்சயமாக திருமணம் உறுதிதான் அப்படின்னு சொல்லக்கூட அளவுக்கு அந்த அம்பாள் சுவாமி இவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் உண்டான பரிகாரத்துக்கு உண்டான பொருள்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டா அந்த இடத்த வரிசையாக உட்கார வச்சுட்டு நம்மளுடைய அர்ச்சகர் அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை நம்ம கேட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மாலையை மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வெகு விரைவாக திருமணம் நடக்கும் என்று ஐதீகம் காலங்காலமாக நடந்து வந்துட்டு இருக்குது. சரி சுவாமி, இது காலங்காலமாக நடந்து வந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்தில் காட்டிலும் வேறு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ராகு கேது தோஷத்தை ராகு தோஷத்தை செய்யக்கூடிய தலமாக இந்த திருமணஞ்சேரி இருக்குது. இந்த ராகு பெருமானுடைய முழு உருவம் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே இந்த சண்டேஸ்வர நாயனார் நமஸ்காரம் பண்ணக்கூடிய இடத்துல வந்தீங்கன்னா ராகு பெருமான் அந்த உருவத்திருமையோட காட்சி பண்ணியிருப்பார். அந்த இடத்துல அர்ச்சகரை கூட்டிகிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ராகுதோஷ பக்தி பண்ணுறதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் கைகூடும். அது மட்டும் இல்லை அன்பர்கள் மக்களே, அந்த திருக்கோயிலுடைய திருமணஞ்சேரி உடைய பதிகத்தை நீங்கள் பாடணும். எப்படி சுவாமி எங்களுக்கு அது நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. நேரமெல்லாம் நிறையா இருக்குது.
அடியேன்னு சொன்ன மாதிரி இந்த திருமுறையை வந்து பிரதானமாக ஒரு மைய கருத்தாக வச்சு அந்த பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் பதிகத்தை பாடி நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஓர் ஆண்டிக்குள் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். இது உறுதி. இது எந்த வித மாற்றம் கிடையாது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சுவாமி நாங்கள் வந்து இந்தந்த கோயிலுக்கெல்லாம் போய் நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோமே, எங்களுக்கு ஏன் இன்னும் திருமணம் நடைபெற மாட்டேது அப்படின்னு கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கும் அன்பர் மக்களே. நிறைய பேத்துக்கு வந்து இந்த விளக்கம் நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் நான் சொல்றேன், நமக்கு பகவானுடைய அந்த பார்வையில் இன்னும் நம்ம காலதாமதமாக திருமணம் நடைபெற்றால் நம் வாழ்க்கை சிறக்கும் என்பது அவர் தீர்மானிச்சிருப்பார். அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுவதை தவிர வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க அதை போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். நமக்கு வந்து காலதாமதமாக ஆக ஆக நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சீக்கிரமாக திருமணம் ஆனது பிறகு இப்போ கணவன் மனைவி கூட கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. சில பேருக்கு காலதாமதமாக கல்யாணம் பண்ணா கூட நல்லா ஏகபோகமாக வாழ்க்கை வாழ்றது போலும் பார்க்கிறோம். ஆக என்னைக்குமே கடவுளால் படைக்கப்பட்டோம், நமக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. நம்மளாகவே ஏற்படுத்திக்கிறோம். அந்த குறையை வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து காலத்தில் வந்து சொந்த வீடு இருக்குதா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நல்லவனா, நல்ல குணமுள்ளவனா, பண்புள்ளவனா, ஊர் மதிக்கக்கூடியவனா, அப்படிதான் அந்த காலத்தில் வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த காலத்தில் மாப்பிள்ளை நல்ல குணம் இருக்குதோ இல்லையோ, அவனுக்கு சொந்த வீடு இருக்குதா, நல்லா படிச்சிருக்கிறானா, நல்ல வசதி இருக்கிறா, அப்படிதான் பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம பொருத்தம் பார்த்தோம்னா இந்த கருத்து காண்பித்து எந்த ஒரு விதமும் நமக்கு காலதாமதமாகத்துக்கு இது ஒரு வழியா இருக்குது. அதாவது ஒரு திருமணம் ஐயது பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே திருமணம் செய்தா அது ஒரு நல்லா இருக்கும். இப்போ 22, 23 வயசு நம்ம வந்து ஆணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு எப்படி சொந்த வீடு இருக்கும், அவன் எப்படி சம்பாதிப்பதுக்கு உண்டான நம்ம வந்து வாங்க முடியும். நம்மளோட சிந்தனை சிந்திக்கணும். நிறைய பேர் கேட்கறதுன்னா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு, சொந்த வீடு இருக்கிறா அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு வந்து சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்குறது கிடையாது. அவருடைய அப்பா வீட்டில் சொந்த வீடா இருக்கும், அவங்களுடைய தாத்தா சம்பாதிச்ச சொந்த வீடா இருந்தா தான் அனுபவிக்க முடியும். இதே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் வாழ்க்கையில தானா விழுந்து தானா எந்திக்கூடிய சூழ்நிலை ஒரு பையனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எப்படி அந்த 25, 26 சொந்த வீடு வாங்க முடியும்? அந்த படிப்பு வயசை முடிக்கிறதுக்குள்ளாட 21, 22 வயசு ஆகுது. ஆனா அந்த வயசை படிப்பு கடைஞ்சு மறுபடி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய தன்மை அந்த 25, 30 வயசு தாண்டினா தான் அது நமக்கு முடியும். ஆக இந்த கருத்து வந்து மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்குதான்னு கேட்கக்கூடிய கேள்வியும், மாப்பிள்ளை அதிகமா சம்பாத்திய வாழும்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தே பல பேருக்கு திருமண தடையாக இருக்கு. அந்த கருத்து மட்டும் அதை தூக்கி எரிஞ்சுண்டு மாப்பிள்ளை நல்ல குணம் உள்ளவனா, என் பொண்ணை நல்லபடியா பாதுகாப்பானா, அந்த ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா காலத்துக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இது வந்து சிந்திங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க என்னதான் பரிகார பூஜை நம்ம பண்ணிட்டாலும் அந்த பரிகார பூஜையில வந்து நமக்கு எதுல வந்து தடையாகுதுன்னா இந்த விஷயத்துல தடையாகும், வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு பெண்ணை பெற்றவங்களும் இந்த விஷயத்த வந்து யோசனை பண்ணி கேளுங்க. ஏன்னா இது ஒரு தகவலா தெரிவிச்சு. ஏன்னா இத்தனை பேர்த்துக்கு நம்ம திருமணம் ஒவ்வொரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாலை மாட்டு நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரன்கள் ஜாதக தேடக நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஜாதகம் அதிகமா இருக்குது, பெண்களுக்கே வந்து கம்மியா இருக்குது கேட்டீங்கன்னா, பெண் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறதுனால அதே தடங்களாக இருக்குது. அந்த தடை இல்லாமல் நல்லபடியாக என் பொண்ணை வச்சு காப்பாற்றுவாங்களாம் கடைசி வரைக்கும். அது போதுன்னு ஒரு வார்த்தை விட்டா யாருக்குமே எந்த தோஷம் வராது. இதுதான் அடியன் இந்த நிகழ்ச்சி மூலியமா சொல்ல விரும்புறேன். ஆக அன்ப பெருமக்களே, ராகு கேது தோஷ நிவர்த்தி செய்கிறதுக்கு திருமணஞ்சேரி என்று சொல்லக்கூடிய தலமும், அந்த திருமண தோஷம் நிவர்த்தி செய்வதற்கும் இந்த திருமண தலத்தில் நீங்க வழிபாடு பண்ணிண்டா உங்களுக்கு கூடிய விரைவாக திருமணம் நடைபெறும். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த தலத்துக்கு போய் ஆத்மார்த்தமா இறைவனை வழிபாடு செய்து அந்த தமிழ் தேவார திருமுறைகளை பதிகத்தை பாடி வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். இந்த திருமணத்துக்கு உண்டான ஒரு சில யாகங்கள் சொல்லப்படுது. அதுக்கு பார்வதி சுயம்பர யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாகம் இருக்குது. அதை நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அச்சகரட்டையோ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகள் சொல்லுவாங்க. திருமணஞ்சேரிக்கு பரிகாரமாக செல்கின்ற அன்பர்களுக்கு கோகிலாம்பாள் அம்பாளை தரிசனம் செய்து அந்த அம்பாளுக்கு முன்னாடி தன்னும் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்ப என்பவக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அப்படின்னு அந்த பதிகத்தை பாடலை பாடிட்டு அம்பாளுடைய அந்த பாத தரிசனத்தை கண்டு அப்படியே உத்வாகநாதரை பாடு
அந்த தளத்துக்குரிய தேவார திருமுறைகான சம்பந்த பெருமான் ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அயிலாரும் அம்பதனால் புறமூன்றிது குயிலாரும் மென்மொழிகாள் ஒரு கூறாகி மகிழாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கில்லை பாவமே அப்படின்னு சம்பந்த பெருமானுடைய அந்த பதிகத்தை பாடி உத்வாகநாத பெருமானுடைய அனுக்கிரகம் பெற்று நீங்கள் பரிகாரத்துக்கு உண்டான சுவாமி அம்பாளை நமஸ்காரம் பண்ணி அதுக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும். திருச்சிற்றம்பலம்.